ஹாய், இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச கோபி மஞ்சூரியன் செஞ்சு காமிக்க போகிறேன். கோபி மஞ்சூரியன் ஆண்டிக்கு செய்ய தெரியுமான்னு நினைக்காதீங்க, நான் இல்லை எக்ஸ்பர்ட். ஹோட்டலில் மாதிரியே வருமா அப்படிங்கிறது நீங்கள் சாப்பிட்டு பார்த்துடுங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. இது செய்கிறதுக்கு ஈஸி மெத்தடு, ஆனால் ப்ராசஸிங் வந்து 2 தடவை. நம்ம காலிஃப்ளவர் இந்த மாதிரி ஸ்டெம்மெல்லாம் கூட எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கொடை மாதிரி அழகாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா இப்போ இந்த ஹாட் வாட்டர் இருக்குது, இது வந்து கொதிக்கிற தண்ணி, அதை வந்து இதை ஊற்றிடுங்க. அதாவது தண்ணியை சுட வச்சு அதுக்குள்ளே காலிஃப்ளவரை போடாதீங்க, வெந்துடும். வெந்துச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு ரோஸ்ட்டு வந்து ரொம்ப எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து வேகக்கூடாது, ஆனால் வெந்நி தண்ணியில் கழுவணும். நீங்கள் அம்மா கழுவிலாம் பார்த்துருப்பீங்க. போதுமா? போதும், நல்லா இதாகிடுச்சுல. இப்போ இதை வந்து இந்த வெந்நியை வடிச்சிட்டு வந்துடுறேன். போதுமா? அவ்வளோ நேரம் இருந்தால் போதுமா? போதும் போதும். நல்லா இதில் புழு எதுவும் இருந்துச்சுன்னா அது வந்து செத்து போகிறதுக்கு தான். சரி, அது இது பண்ணிடலாம். நீங்கள் இதை சொல்லிடுங்க. இதுக்கு இந்த ரோஸ்ட்டு முதல்ல போடணும். அந்த ரோஸ்ட்டுக்கு தேவையானது வந்து மைதா மாவு. மைதா மாவு இது எடுத்து வச்சுருக்கேன். இது பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போடுவேன், சரியா? இவ்வளவுக்கு இவ்வளவு மைதா மாவும் சொல்ல முடியும். இந்த காலிஃப்ளவர் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது நமக்கு. கார்ன்ஃப்ளோரு, கடலை மாவு. கடலை மாவுமே இன்னும் தேவையாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கிடுவேன். உப்பு, சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ நான் இதை வடிச்சிட்டு வந்து இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுற காமி. தண்ணி வடிச்சிட்டேன். நீங்கள் இப்போ ரெண்டு பேருக்கு இது இருந்தால் நல்லா தான் இருக்கும். சூப்போட ஸ்நாக் மாதிரி சாப்பிட்றதுக்கு வந்து மத்தியானம் சப்பாத்தியோட சாப்பிட்டீங்கன்னா சாயந்தரம் இருந்துச்சுன்னா ஸ்நாக் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த சிக்கன் ரோஸ்ட்டுக்கெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், மேரினேட் பண்ணி கொஞ்ச நேரம் வச்சுருவோம். இது வைக்கக்கூடாது. உங்கள் தேவையான அளவு இது போட்டுக்கோங்க. உப்பு போதும். இப்போ இது பண்ணிவிட்டு மைதா மாவா? மைதா மாவு போட்டு சரியாக போயிடும்னு நினைக்கிறேன், பார்க்குறேன். தண்ணி எடுத்து பக்கத்தில் யோசிக்க. கார்ன்ஃப்ளோரில் வந்து கொஞ்சத்தை மிச்சம் வச்சுருங்க. அப்புறம் வந்து நம்ம கிரேவி பண்ணும்போது இதை கரைச்சி விட்டோம்னா ஒரு ஷைனிங் லுக்கு கொடுக்கும். இதையும் போட்டேன், கடலை மாவையும் போட்டேன். இப்போ தண்ணி தெளிச்சுக்கிறேன். தண்ணி முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதுக்கு போடணும். ஏன்னா இது வந்து பஜ்ஜி மாதிரி கரைச்சி போடக்கூடாது. அப்படியே பக்கோடா மாதிரி எல்லாத்துலேயும் கோட் ஆகிருக்கணும். பக்கோடா மாதிரி இருந்தால் தான் மஞ்சூரியனுக்கு நல்லாயிருக்கும். நிறைய மாவு போட்டு நிறைய தண்ணி ஊற்றி பண்ணிட்டீங்கன்னா பஜ்ஜி மாவு மாதிரி போயிடும். இதே போதும்னு நினைக்கிறேன். நல்லா கோட் ஆகிருக்கு. நான் முதல்ல ஒரு லேசாக தண்ணி தெளிச்சுதான் முதல்ல ஒரு மடக்கு போட்டேன்ல. இப்போ அடுத்து வந்து ஒரு ஒரு மடக்கு கூட கிடையாது, அது ஒரு சிப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல, அவ்வளவு தண்ணி தான் போட்டேன். இனிமேல் வந்து இதை நம்ம ரோஸ்ட்டு போடுவோம். ரோஸ்ட்டு போடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா பார்த்துக்கோங்க, எல்லா காலிஃப்ளவர்லேயும் மாவு கோட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. கோட் ஆகிற இன்னும் பத்தலைன்னு தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மைதா மாவோ கடலை மாவோ சேர்த்துக்கோங்க. கடலை மாவு காட்டிலும் மைதா மாவு சேர்க்குறது தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சுட வச்சுடுவோமா? எண்ணெயை சுட வச்சு எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடணும். காஞ்ச அப்புறம் தான் போடணும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எண்ணெயை சுட வச்சு போடுறேன். எண்ணெய் காஞ்சிச்சு. அப்படி நம்ம போட்டு பார்த்தோம்ல, காஞ்சிருச்சு. இப்போ இதோட சேர்த்து இதை முதல்ல எடுத்துடுறேன். இருக்கட்டும். போடும். நல்லா ஹாட்டாக இருக்கும்போது தான் போடணும். அப்போ தான் இல்லாட்டினு கீழே இறங்கி ஆந்து போய் சரியாக ரோஸ்ட் ஆகாது. அது மாதிரி நீங்கள் காலிஃப்ளவர் போடும்போது வேகிறதுக்கு இடம் கொடுத்து போடுங்க. இவ்வளவு போதும் ஒரு தடவை போடுறதுக்கு. என்ன
அப்போ தான் யூனிஃபார்மாக வேகும். இப்போ ரோஸ்ட் ஆகட்டும். அது கோல்டன் ப்ரௌன் வந்துச்சா நேரம் வந்து எடுத்துடும். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துடணும். அடுத்தது நல்லா ஒன்று குட்டி குட்டியாக எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை பார்க்குறக்கே அழகாக இருக்கும். காலிஃப்ளவர் ரோஸ்ட் ரெடி. இனி மஞ்சூரியன் அடுத்த ப்ராசஸ். அதுக்கு வந்து தேவையான இது வந்து வெங்காயம் நல்லா ஃபைனாக பொடியாக சாப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கேப்சிகம், கலர் கேப்சிகம் எதுனாலும் சரி அதுவும் பொடியாக. இஞ்சி, பூண்டு, டொமேட்டோ சாஸு, சோயா சாஸு, உப்பு, கொஞ்சோண்டு சீனி, 1/2 ஸ்பூனு சுகர் போட்டிருக்கேன். இது மல்லித்தழை. இது வந்து கார்ன்ஃப்ளோரை ஒரு ஸ்பூனு 3/4 ஸ்பூனு கரைச்சி வச்சுருக்கேன். இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். எண்ணெய் இதுக்கும் ஊற்றத்தான் செய்யணும், நம்ம தாளிக்கணும்ல. இது வந்து 2 ப்ராசஸ் அப்படிங்கிறதுனால ரோஸ்ட்டு போட்டிங்கன்னா அதுக்கு பிறகு செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இப்போ வந்து நான் முதல்ல சுகரை போடுறேன். சுகர் வந்து ஒரு ஷைனிங்கை கொடுக்கும். ஷைனிங், ஒரு கலர், அந்த இதை கொடுக்கும். இது வந்து உப்பு வந்து வெங்காயத்துக்கு மட்டும்தான் உப்பு போட போகிறோம். சாஸ்ல எல்லாம் உப்பு இருக்கும், நம்ம ரோஸ்ட்டில் உப்பு போட்டிருக்கோம். இந்த வெங்காயத்துக்காக மட்டும்தான் உப்பு. அதனால் பிஞ்சு தான் போட போகிறோம், நம்ம நிறையா போட போகிறது இல்லை. இஞ்சி, பூண்டு அதெல்லாம் போட்டாச்சு. இன்னும் கூட ஃபைனாக கட் பண்ணுவாங்க. நீங்கள் காலிஃப்ளவர் மஞ்சூரியன் சாப்பிட்டிங்கன்னா ஓரத்தில் பொடி பொடியாக நிற்கும் வெங்காயம். ஒரு சில்லி மட்டும் இருக்கு, ஒரு பொடியை கட் பண்ணி அதுக்கு ஒரு பிஞ்சு வெங்காயத்துக்கு தேவையான பொடியை கட் பண்ணாலும். கேப்சிகம் இந்நேரம் போடக்கூடாது. இப்போ வந்து இது நல்லா குழைவாக இருக்குல்ல, இந்நேரத்தில் வந்து டொமேட்டோ சாஸு உங்கள் தேவைக்கு எவ்வளோ போடணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூனு 1 ஸ்பூன்லாம் கிடையாது. ஏன்னா இது வந்து கிரேவியாகவும் பண்ண போகிறது கிடையாது. நம்ம இது வந்து கோட்டாகி எல்லா ரோஸ்ட் மேலேயும் கோட்டாகி சோயா சாஸ் எடுத்து போட்டுரும். சோயா சாஸ் இவ்வளோ போதும். இப்போ வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் இருக்குல்ல, கேப்சிகம் இப்போ போட வேண்டியது இல்லையாம்மா? கேப்சிகம் கடைசி போடும். இதை வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கா. இதெல்லாம் சுகர் போட்டதுனால இதெல்லாம் எண்ணெய் தெரியும் போது போடுறதா போடு. இதில் வந்து எல்லாம் இப்போ போட்டது அத்தனையும் போட்டாகும். ஒரு டொமேட்டோ சூப்பு போட்டு இதை பக்கத்தில் வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும்.
இதெல்லாம் சேர்ந்து இது வேணால் சிம்மில் வச்சுக்கலாம். இந்த இது கார்ன்ஃப்ளோரு மைதா மாவு எல்லாம் போட்டு ரோஸ்ட் பண்ணதுனால அது வந்து கொஞ்சம் அந்த கிறிஸ்பினஸ் மெயின்டைன் ஆகவும் செய்யும். இந்த மேலே இந்த சாஸெல்லாம் போட்டு அது ஒரு சாஸ் ரெடி பண்ணி போட்டதுனால இதுக்கு மேலே அந்த க்ரன்ச்சியாக அந்த கேப்சிகம். இது உங்கள் கலர், உங்கள் சாய்ஸு. எனக்கு பச்சை தான் கிடைக்கும். இது கேப்சிகம் வேகணுங்கிறதெல்லாம் கிடையாது. மல்லித்தழை நம்ம ஃபேவர். இது ஹோட்டல்லாம் போட மாட்டாங்க மல்லித்தழை. ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டுக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டுக்கலாம். இது நீங்கள் செய்யுங்க. நம்ம வீட்டில் செய்ய முடியுமா அப்படிங்கிற இதெல்லாம் வந்து மீறி செய்ய முடியும், அழகாக முடியும். ஏன்னா நமக்கு காலிஃப்ளவர் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் பாதி வேணால் போடுங்க. அது ரோஸ்ட்டு போடுறது தான் கொஞ்சம் ப்ராசஸ், லென்த்தி ப்ராசஸாக போயிடும். மற்றபடிலாம் இது வந்து ஈஸி தான். சும்மா வேக வச்சு இது போட முடியுமான்னு கேட்டால் அது நல்லா இருக்காது. காலிஃப்ளவர் சும்மா வேக வச்சு மஞ்சூரியன் போட முடியுமான்னா அதெல்லாம் அவ்வளோ கரெக்டாக வராது. இது ரோஸ்ட்டு போட்டு தான் போடணும். இது ரெடி. சர்வ் பண்ணிடலாம். இதை வந்து சூப்போட ஸ்நாக் மாதிரி சாப்பிடணும், ஸ்டார்டராக சாப்பிடணும். இல்லை நீங்கள் வந்து சப்பாத்திக்குள்ளே ரோல் பண்ணி சாப்பிடலாம். காலிஃப்ளவர் மஞ்சூரியன் வந்து கோபி மஞ்சூரியன் வீட்டிலேயே செய்ய முடியும் நம்மளால். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் எனக்கு இன்றைக்கி கிடைக்கல. கிடச்சிச்சின்னா அதை வந்து கடைசியில் இந்த ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டிங்கன்னா மல்லித்தழை மாதிரி போட்டிங்கன்னா அது உங்கள் வாசமே, அந்த டேஸ்ட் அதோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிடுங்க. இது வந்து சப்பாத்தியோட ரோல் பண்ணி சாப்பிடுங்க. சூப்போட ஸ்டார்டராக சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும்.